ஒரு வயதான ரிட்டையர்டான வாத்தியார், ஓய்வு பெற்ற வாத்தியார் வீதி வழியாக போயிட்டுருக்கார். ஒரு பெரிய கார் வருது. இவரை பார்த்த உடனே கார் நிற்கிது. வாத்தியார் காலை தொட்டு கும்பிடுறாரு. அவர் உடனே பதட்டப்பட்டு யாரியா யாரியா அப்படிங்கிறாரு. ஐயா, நான் உங்ககிட்ட படித்தேன். அப்படியா? சரியா? ஞாபகம் இல்லையா? இல்லையா, நான் உங்ககிட்ட படித்தப்ப ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அது சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும்யா. நான் உங்கள்கிட்ட 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் அவங்க மாமா வாங்கிட்டு வந்தாருன்னு சிங்கப்பூர் வாட்ச் வந்து காமிச்சான். எல்லாரும் சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இதை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு நான் நினச்சி அதை எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டேங்க. அவன் வாட்சை காணும்னு தேடுறான். உங்கள்கிட்ட சொல்லிட்டான். நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க? சரி, வகுப்பு கதவு போட்டுக்க, எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கப்ப எடுத்த ஆள் வாட்சை வச்சிருட்டோம். என் பிள்ளையை திருடுறதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். எல்லாம் கண்ணை மூடுங்க சொன்னீங்க. அந்த நேரம் பார்த்து நான் மனம் திருந்தி அந்த வாட்ச் எடுத்து அங்கே வச்சுட்டேங்க. கண்ணை திறந்து பார்த்த உடனே வாட்ச் இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த வாட்சை எடுத்தவன் நான் தாங்கிறது யாருக்கும் தெரியாது. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன், அன்னைக்கு என்னை நீங்கள் திருத்துற மாதிரி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூட சொல்லி அந்த திருட்டை என்னை மாற்றினீங்க. நான் இன்றைக்கி பெரிய அதிகாரியாக இருக்கேன். அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையாயா? நான் தான் அது அப்படின்னொன்னே, இல்லைப்பா ஞாபகம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் கண்ணை மூடினப்ப நானும் கண்ணை மூடிட்டு தாயா இருந்தேன். ஏன்னா என் மாணவர்களில் ஒருத்தன் திருடனாக இருப்பான்னு பார்க்க விரும்பலப்பா நான். அதனால் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் திரும்ப காலில் விழுந்தாங்க.